ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய ஃபைனான்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அதாவது உங்களுடைய அக்கௌண்டிங்கில் அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பணம் உங்களிடத்துலேருந்து வருது, எந்தெந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க, இது எல்லா டீட்டெயிலுமே உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதனால் வந்து வெறுமனே பணத்தை வந்து அப்படியே ஜஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு வந்து அப்படியே எடுத்து செலவு பண்ணுறது, அப்படியே எடுத்து சேவிங்ஸில் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ பணம் வருது, இதில் எவ்வளவு நான் சேவ் பண்ணுறேன், எவ்வளவு நான் செலவு பண்ணுறேன், எந்த மாதிரி செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சரியான விதத்தில் அக்கௌண்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு லைஃப்பில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனான்ஸ் சார்ந்த ஒரு ஒழுக்கம். ஸோ இது நீங்கள் உங்களுடைய ஃபைனான்ஸை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி வந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபீல்டில் வந்து என்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு மெத்தட் பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல்டில் அன்னன்னைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ண முடியும், எவ்வளோ அட்வான்ஸாக வந்து நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். உங்களுடைய துறை சார்ந்த ஒரு நபர் இடத்துல பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, ஒருவேளை அது ஒரு குறுகிய வாய்ப்பாக இருக்கலாம். அந்த குறுகிய வாய்ப்பில் கூட நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற அந்த விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை அவங்க கவனிக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏதோ ஒன்றுமே தெரியாமல் பரிதாபமாக நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெற்றுக் கொடுக்கும். கடைசியாக உங்களுடைய லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் கோல் செட் பண்ணி அதை நோக்கி முன்னேறுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மென்டல் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெறுமனே வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற மற்ற ஆஸ்பெக்ட்ஸுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சைடாக மாத்திரம் ஒதுங்கி போயிடாமல் உங்கள் லைஃப்பில் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.